திருமாவளவன் சொல்றாரு எங்களுக்கு அதிமுக பிரச்சனை இல்ல. ஆனா பிஜேபி கூட இருக்குங்க. நாங்க என்னங்க ஒரு பண்றது? நாளைக்கு முன்னாடி அதிமுக வரமாட்டான்னு சொன்னான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொன்னீங்க. இப்ப திடீர்னு திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுக போறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்றான்னு சொல்றீங்க. என்ன மாதேஷ் இது? ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க. ஏதோ ஒரு முடிவு ஒரு பாயிண்ட்ல பேசுங்க. இல்ல அவங்களுமே கொஞ்சம் குழப்பமா இருக்காங்க நானும் சார். யாரையுமே எந்தையுமே ஒரு விமர்சனத்தை வந்து கரெக்டா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி 3 மாதங்களுக்கு முன்னாடி இந்த சமிகையில் இப்ப சிக்னல் வர துவங்கி இருக்கு. அதையும் தாண்டி போகணும்னு சொல்லி நானும் கரெக்டா தான் சொல்றேன். இல்ல நீங்க கூட என் பேட்டியில சொன்னீங்க. யார் யாரோ எங்க ஐயா பொதுச் செயலாளர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யார் யாருன்னு நான் சொல்ல முடியுமா? அப்படின்னீங்க. அப்படி உண்மைதான். யார் தான் பேசுனாங்க? என்னதான் பேசுனாங்கன்னு தெரியல. உண்மைதான். இன்னும் யாருமே வந்த பாடு இது இல்லையா சார்? அரசியல் கதவுகளுக்கு பின்னாடி பேசுவதற்கு வந்து பொது வெளியில வைக்கணுங்கிற வரலையே அவசியம் யாருமே. யார் வந்திருக்காங்க? யாரோ பேசுனாங்கன்னீங்க. இல்ல. ஒரு சரி அந்த பேசுனவங்களாவது இப்ப பேசுறாங்களான்னு கூட தெரியலையே. அப்ப நாம ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ம். ஆதன் தொலைக்காட்சி சார்பாக, ஆதன் யூடியூப் சேனல் சார்பாக ஆகஸ்ட் 15க்குள் கூட்டணி வரக்கூடிய கட்சியில் மட்டுமே கூட்டணியாக கருதப்படும். அதற்கு மேல யாருமே எந்த இல்ல கட்சிக்கும் அப்படி போக டேட் எல்லாம் கூடாது. ஃபிக்ஸ் பண்ண வேணாம் சார். முடியாதுல்ல. முடியாது சார். அதை தான் இப்ப இவ்வளவு நேரம் இப்ப என்ன விளக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு? அதான் ம். விளக்கிட்டு இருக்கேன். பழம் நழுவி பாலில் விழுகிறதுன்னு சொல்லி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசின தலைவரை பத்தியும் சொல்லிட்டேன்ல. இன்னும் எத்தனை அதுக்கப்புறமா நாளைக்கு நீங்க திருப்பி யார் வரல யார் வரலன்னா வருவாங்கன்னு வலிமேல் விழி வைத்து காத்திருப்பீங்க போல தெரியுது. இப்படிதான் தீண்டத்தகாதன்னு சொன்னதுக்கு பாஜக வந்திருக்குன்னு சொன்னேன். நீங்க வச்ச விமர்சனத்துக்கு செயல்ல வந்து உங்களுக்கு பதிலடி கொடுக்குற எடப்பாடியான்னு உங்க கண்ணு முன்னாடி தெரியுது. ம். அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு அதுக்கு மேல?